இந்த சிலை இருக்குது. இந்த சிலையை நீங்களும் கொண்டு போறீங்க வீட்டுக்கு, நானும் கொண்டு போறேன் வீட்டுக்கு. எனக்கு மாந்திரிகம் தெரியும், ஆன்மீகம் தெரியும். நான் சரியான முறையில பிரதிஷ்டை பண்றேன், சரியான முறையில உருவேத்துறேன். தினமும் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் உட்காந்து பூஜை பண்றேன். ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி நான் அந்த சிலையை எடுத்து வந்து டேபிள்ல வைக்கிறேன். நீங்க வாங்கிட்டு போன சிலையை நீங்க எடுத்து வந்து டேபிள் மேல வைக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு போன வழிபட்ட சிலைக்கும் நான் எடுத்துட்டு போன வழிபட்ட சிலைக்கும் ஒரே மாதிரி பவர் இருக்குமா? இருக்காது. அப்போ சிலையிலயோ அது செய்யப்பட்ட உலோகங்கள்லயோ எதுவும் கிடையாது. பண்ணக்கூடிய பூஜைகள் அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் விஷயம். நீங்க மரப்பாச்சி பொம்மை என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க மண்ணுல என்ன பொம்மை வேணாலும் செய்யலாம், இல்ல நீங்க பித்தளையில செய்யலாம், இல்ல செம்புல செய்யலாம், இல்ல நீங்க ரசமணியில இறக்கி செய்யலாம். எது செஞ்சாலும் உலோகம் மட்டும்தான். அதை சாமியாக்குறதும் உலோகமா வச்சுக்கிறதும் அது செய்யற பூஜைகளிலும் பிரதிஷ்டைகளும் மட்டும்தான் இருக்குதே தவிர வேற எதுலயும் கிடையாது. புரியுதா? அவ்வளவுதான் சின்ன விஷயம். ரசமணியில செஞ்சா அப்படியே சாமி வீட்டுக்கு வந்துடும், அதனால உடனே செஞ்சுக்கலாம், உடனே போட்டுக்கலாம். அதை நீ எப்படி யூஸ் பண்ற அதை பொறுத்துதான். இல்லைங்க சாமியோட நானும் தாங்க சொல்றேன், இது சாமி சிலை தான், நான் சாமி இல்லைன்னு சொல்லல. விநாயகர் சிலை தான், விநாயகர் உருவம் தான். ஆனா நான் செய்யற பூஜையும் நீங்க செய்யற பூஜையும் ஒன்னா. நான் வணங்குதல் முறையும் நீங்க வணங்குதல் முறையும் ஒன்னா கிடையாது. நீங்க ஆன்மீகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக வழியில இருக்கக்கூடியவர்கள் என்ன வணங்க முடியுமோ அதுதான் வணங்க முடியும். மாந்திரிகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள், மந்திரம் படித்தவர்கள் என்ன வணங்க முடியும் அதுதான் வணங்க முடியும். நாங்க வணங்குனதுக்கும் நீங்க வணங்குனதுக்கும் வச்சு பாத்தீங்கன்னா சமம் ஆகாது. நாங்க வணங்கிட்டோம் எங்களுக்கு நல்லா காப்பாத்துச்சு நாங்க சொன்னோம்னா அதே ஆசை நீங்க பட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியும். முறையான பூஜைகள் உருவேற்று அது நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ரசமணியில தான் இருக்கணும்ன்றது இல்ல, மண்ணுல புடிச்சு வச்சு கூட செய்யலாம். ஒரு மண்ணுல புடிச்சு வச்ச விநாயகரை வச்சு நான் இதுக்கு இந்த பித்தளை சாமானுக்கு கொடுத்த அதே பவரை மண்ணுல புடிச்சு வச்ச விநாயகருக்கு கொடுக்க முடியும். புரியுதா? அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போன வெண்கல சிலைக்கு இல்ல ஐம்பொன் சிலைக்கு என்ன பவர் உங்களால ஒரு 1% கிடைச்சிருக்குன்னா கூட அந்த 1% மண் சிலைக்கு கூட உங்களால கொடுக்க முடியும். அப்ப நான் நம்மளுக்கு எதுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்ற ரசமணின்னு சொல்ல மொத்தமா சொல்றேன். இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்ற காரணம் என்ன? கிடையாது இல்ல. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும், எல்லாமே ஒரு பொம்மை தான். என்ன பொம்மை? இது சாமி பொம்மை, இது குட்டி சாத்தானா, இது குட்டி சாத்தான பொம்மை. புரியுதா? எல்லாம் பொம்மை தான். பொம்மையை நீ எப்படி யூஸ் பண்ற? மரப்பாச்சி பொம்மையை அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு விளையாட கொடுப்போம். வாயில கடிக்க அந்த பல்லு வளர்ற இடமெல்லாம் நம்மன்னு இருக்கிறதுலாம் போகும். அந்த மரப்பாச்சி பொம்மையை நம்ம செம்மர கடையில செய்வோம் அல்லது கருங்காலில செய்வோம். அது உடம்புக்கு நல்லது. கடிக்க பல்லெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு இருந்தோம். அந்த மரப்பாச்சி பொம்மை வச்சு செய்வினை செய்ய ஆரம்பிச்சுட்டோமே இல்லையா? அப்ப எல்லாமே ஒன்னாயிடுமா? குழந்தை கையில கொடுக்குறது நம்ம கையில இருக்கிறது ஒன்னாயிடுமா? ஆகாது. உலோகத்துல எதுவுமே கிடையாது. எந்த உலோகத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. என்ன உருவ ஏத்துறீங்க அந்த உருவுல தான் எல்லாமே இருக்குது. அந்த உருவேத ஊத்துறதுக்கு நாம தகுதியானவர்களா? தீட்சை வாங்கியிருக்கோமா? உபாசனை பண்ணிருக்கோமா? சித்தி பண்ணிருக்கோமா? மந்திரம் படிக்கிறோமா? படிச்சா பழிக்குதான். இதெல்லாம் இருந்தாதான் நடக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இதுலதான் வேணும்ன்றது கிடையாது. நீ மண்ணை பிடிச்சு வச்சு கூட நீ செஞ்சிடலாம். தேடி போய் அலைஞ்சு ஒரு பொருள்ல சக்தி இருக்குன்னு நினைச்சு மக்கள் ஏமாறக்கூடாது. அதை ஒண்ணுதான் இதுல தெரியப்படுது.